ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கிஷ்கிந்தபுரி என்கிற ஹாரர் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி கோஸ்ட் டூர்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அவங்களே கோஸ்ட் மாதிரி யாராவது செட் பண்றாங்க. ஒரு சமயத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஹீரோயினி நிறைய பேரை கூட்டு போறாங்க. போன இடத்துல அங்க ஒரு நிஜமான பேய் இருக்கு. அந்த பேய் ரேடியோ மூலமா வாய்ஸ் ஓவர் கொடுக்கு. இதுக்கு பயந்து அங்க இருந்த 11 பேரும் வெளியே ஓடி போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போன ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. மீதி இருக்கிற சிலரை ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிற பேய்க்கான பிளாஷ்பேக் ஸ்டோரிய ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பேயோட சாவுப்பிடியில இருந்து மத்தவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஹாரர் த்ரில்லருக்கு ஏத்தமா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ஓரளவு பரவலாம இருக்கு. படத்தோட ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோனி அனுபமா பரமேஸ்வரன் தன்னோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. சாண்டி ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல நல்லா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்தை நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை பரவலாம இருந்தும் ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. படத்துல உள்ள ஹாரர் போர்ஷன்லாம் சுத்தமா சரியில்லை. படத்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரியும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. படத்துல அடுத்தடுத்து சிலர் பேயால இறந்து போவாங்க. அதெல்லாம் சீரியஸாவே இல்ல. படத்தோட ஹீரோ சிலரை காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் ஏனே தெரியல. இந்த படத்தை கௌசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.